ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி சாரியை வச்சு சூப்பரான இன்ஸ்கர்ட் வந்து பேபிக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸி தான். இது யார் வேணாலும் கூட ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். அதுவும் நான் வந்து பார்த்திங்கன்னா சாரியில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பார்க்க சாரியில் ஸ்டிச் பண்ண மாதிரியே தெரியல, அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து இருக்குது. இது நியூ சாரி தான். வாங்க இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். புதிதான அதிகாலையோ புகை சூடும் நெடுஞ்சாலையோ உன்னோட இப்போ வந்து நான் வந்து சாரீ வந்து எடுத்திருக்கேன். இது லைனிங் இல்லாமல் ஸ்டிச் பண்ணால் கூட அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அப்படியே ஒரு கண்ணாடி மாரி இருக்கும், உள்ளே இருக்கிறதா போய் தெரிகிற மாதிரி சாரீனா நீங்கள் லைனிங் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். இதுக்கு வந்து லைனிங்கே தேவையில்லை. இந்த சாரியில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முந்தானை வந்து டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்ருக்கேன். நான் ஆல்ரெடி இந்த சாரியில் எனக்கு ஒரு டாப் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இதில் வந்து பேபிஸ்க்கு வந்து இன்ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். மிச்சம் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா பாட்டமும் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன், டாப் மாதிரி. வாங்க இதை வந்து ஸ்டிச் பண்ணலாம், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கண்டிப்பாக எலாஸ்டிக் கண்டிப்பாக வேணும். நான் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் பர்ச்சேசிங் வந்து பண்ணியிருக்கேன். அதை வந்து நம்ம இன்ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் பண்ணிவிட்டு இருக்கிற மிச்ச கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரை வந்து மேலே பாட்டமுக்கும் கீழே இருக்கிறது வந்து சாரியை வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணலாம், ஹோம்க்கு ஸ்டிச் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அளவுக்காக 2 டிஷர்ட் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் டிஷர்ட்டில் வந்து நம்ம நெக்கு வந்து கொஞ்சம் அதில் இருக்கிறத விட கொஞ்சம் நம்ம கீழே வந்து கொஞ்சம் இறக்கி வந்து வைக்கணும், ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும். அவ்வளோதான். பேக்கில் உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து இறக்கி வந்து வச்சுக்கலாம். அளவு எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட அளவு இன்ஸ்கர்ட் வந்து இல்லை அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நார்மலாக கிட்ஸோட ஃப்ராக்கை வச்சு கூட நீங்கள் வந்து இந்த இன்ஸ்கர்ட் தனியாக, அந்த டாப் தனியாக ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். அதை தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போடுறேன். அந்த ஃப்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபில்ட்டு வந்து இருக்கும், அந்த ஃபில்ட்டும் அந்த பாட்டமும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்த தான் நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து அளவாக எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். ரொம்பவே ஈஸி தான். இப்போ நான் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த முந்தானை வந்து கட் பண்ணதை நான் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அது வந்து நான் வந்து தனியாக வந்து வச்சிட போகிறேன். அதை வந்து பார்த்திங்கன்னா தனியாக வேறு ஒரு ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து சாரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பிரிச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் டிசைன் வந்து பண்ணலான்னு எனக்கு வந்து ஐடியா வந்துச்சு. இந்த பார்டர் இல்லாமல் வெறும் அந்த கிளாத்தை வச்சு நம்ம வந்து அதில் இன்ஸ்கர்ட் பண்ணால் அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து இருக்கும். பட் எனக்கு அதான் அந்த பார்டர் வந்து கட் பண்ண மனசே இல்லை. அதுவும் பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அதனால் அந்த பார்டரை வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஏன்னா 2 பாப்பாவுக்கு ஸ்டிச் பண்ணுறதுனால ஹைட் வந்து பத்தாமல் போயிடுமோன்றதுக்காக நான் அந்த பார்டர் நான் வந்து வச்சுக்க போகிறேன். இந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி மிச்சம் இருக்க சாரியில் வேணால் கூட இந்த பார்டர் வந்து இல்லாமல் வேறு ஒரு நியூ டிசைன் வந்து அதில் வந்து நான் வந்து மேக் பண்ணிக்க போகிறேன். அதனால் இப்போ வந்து அந்த பார்டரோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ரொம்பவே ஈஸி தான் இந்த இன்ஸ்கர்ட் வந்து பண்ணுறது. இதில் ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைட்டும் அந்த அளவுகளை வந்து கரெக்டாக நம்ம மெஷர்மெண்ட் பண்ணாலே போதும். ஜஸ்ட் எலாஸ்டிக் வச்சு நம்ம ஒரு தையல் போட்டாலே இது வந்து ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த பட்டு பாவாடை ஃப்ராக்குக்கெல்லாம் ஃபில்ட்டெல்லாம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இல்லை அந்த ப்ராப்ளமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகிற மாதிரி தான் ஸ்டிச் பண்ணேன். கொஞ்சம் சாரீ இருக்கிறதுனால ரொம்ப எடுத்து கட் பண்ண கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அது இல்லாமல் ஃபேப்ரிக்லையும் நம்ம இதே மெத்தடெலாம் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு எந்த அளவில் எந்த ஹைட்டில் இருக்க பேபிஸ்க்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ட்ரெஸ் வச்சு நம்ம அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இதில் வந்து மெஷர்மெண்ட் வேணும், ஃபஸ்ட் 1 இயர் 2 இயர் 3 இயர் 4 இயருக்கு மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு வேணும்னாலும் நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோடு நான் உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா சாரியோட மெயின் பார்ட் வந்து எடுத்துக்கிறேன். இந்த எண்ட் வந்து முடியும் இல்லையா, அங்கே வந்து எடுத்துக்கிட்டேன். சிங்கிள் லைனாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் இன்ஸ்கர்ட்டு. இப்போ இந்த இன்ஸ்கர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்டிச் தான் வந்து போட்டிருக்காங்க. இது ஒரே நீட்டாக ஒரு கிளாத்தை எடுத்து ஒன் சைடில் தான் ஸ்டிச் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நான் அந்த மெத்தடெல்லாம் ஸ்டிச் பண்ண போகிறேன். உங்களுக்கு டபுள் சைடும் ஓரங்களில் 2 கட் பண்ணி 2த்தையும் ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் அந்த மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இன்ஸ்கர்ட் வந்து கொஞ்சம் ஈவனாக இழுத்து நல்லா வந்து வைக்கிறேன் அகலத்துக்காக. இப்போ மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் நம்ம கிளாத்தோட நடு சென்டர் பகுதி. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் தனியாக கட் பண்ணிக்கலாம், இல்லை மொத்தமாகவே சேர்த்து ஒரு கிளாத்தை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண பார்த்திங்களா, அங்கேருந்து திரும்பி முன்ன வச்சல அதே மாதிரி தான் அந்த இன்ஸ்கர்ட்டை அங்கே அந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து வச்சு திரும்பி நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறேன்.
அவ்வளோதான். இதுதான் இந்த இன்ஸ்கர்ட்டோட அகலம். இப்போது இங்கே அதோட ஹைட்டை வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அகலம் வந்து மார்க் பண்ணியாச்சு. ஹைட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும், ஹைட்டாக வேணுமா இல்லை அந்த கிளாத் அது அளவு ஃபேப்ரிக் அகலம் வந்து எடுத்தாச்சு. உங்களுக்கு ஹைட் வந்து அந்த எடுத்துருக்கேன் அதே ஹைட் வேணுமா, அதனால அதே அளவு மார்க் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் வந்து அந்த இன்ஸ்கர்ட்டை வந்து கொஞ்சம் மேலே இந்த இருக்கிற கிளாத்து ஃபேப்ரிக் மேலே வைக்கும்போது கொஞ்சம் மேலே இழுத்து வச்சுக்கலாம். கம்மி வேணும்னா அந்த இன்ஸ்கர்ட்டை கொஞ்சம் அந்த கிளாத் அப்படியே கீழே 1 இன்ச்சோ 2 இன்ச்சோ தள்ளி வச்சு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வந்துடும். எனக்கு வந்து அந்த ஹைட்டு கரெக்டாக இருக்கிறதுனால நான் வந்து அதை அப்படியே வச்சு வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து அது ஹைட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து கீழே வந்து மடிச்செல்லாம் ஸ்டிச் பண்ணல. ஏன்னா அது வந்து சாரியில் அந்த அதில் ஏற்கனவே வந்து ஒரு இது மாதிரி ஓரமாக கொடுத்துருப்பாங்க. அது டிசைனே அதுலேயே விட்டுறேன். இப்போ வந்து அதோட ஹைட்டை வந்து மார்க் பண்ணியாச்சு. கரெக்டாக நம்ம ஹைட்டு மார்க் பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த ஹைட்டு மார்க் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து அந்த எலாஸ்டிக்கோட அளவு வந்து இருக்கும். அந்த எலாஸ்டிக் அளவுக்கு கொஞ்சம் நம்ம அதே அளவை வச்சு மார்க் பண்ணணும். அங்கேருந்து நீட்டாக ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம அந்த ஹைட்டை மார்க் பண்ணி அங்கேருந்து அந்த எலாஸ்டிக்கை வந்து எங்கே வந்து அதோடய ஸ்டிச் வந்து முடியுதோ அந்த மார்க் பண்ண இடத்துல அந்த எலாஸ்டிக்கை வச்சு அந்த எலாஸ்டிக் ஹைட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு திரும்பி அதேமாரி 2 வாட்டி வந்து அந்த எலாஸ்டிக் ஹைட்டை வந்து எடுக்கணும். ஏன்னா நம்ம மடித்து வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்காக அந்த கிளாத்துக்காக அந்தமாரி நம்ம மார்க் பண்ணுறேன். எப்படி மார்க் பண்ணுற பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே மார்க் பண்ண இடத்துல வந்து அந்த எலாஸ்டிக் அந்த முடிகிற இடத்த வச்சுட்டு அதோட ஹைட்டை வந்து மார்க் பண்ணிவிட்டு திரும்பி அந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து திரும்பி அந்த எலாஸ்டிக்கை வச்சு திரும்பி இன்னொரு மார்க் வந்து பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஃபோல்டிங் பண்ணும்போது அளவு வந்து மாறாமல் இருக்கும். அதுக்காக நம்ம 2ஆக மடித்து வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் நம்ம வந்து இந்த பாவாடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேண்ட்லலாம் பார்த்துருப்போ அந்த நாடா போடுற பகுதி வந்து பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கும்னு. அந்த மாதிரி நம்ம அந்த இடத்த வந்து ஃபோல்டு பண்ண போகிறோம். அதுக்காக தான் அந்த கிளாத்தை வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதை வந்து மார்க் பண்ணியாச்சு. அதுமாரி வந்து மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த பக்கம் வந்து ஸ்டார்டிங்கில் மார்க் பண்ணிங்களா அங்கே வந்து நீட்டாக ஒரு ஸ்கேலில் வச்சு லைன் போட்டு எலாஸ்டிக் அளவையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக நம்ம அந்த கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ரொம்பவே ஈஸி தான் இந்த பிஸ்கட் வந்து ஸ்டிச் பண்ணுறது. இப்போ அதை மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எலாஸ்டிக் வந்து எடுத்து வச்சுருக்கேன். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வந்து நான் அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். சின்னது, மீடியம், அதை விட பெருசு அந்த மாதிரி வந்து ஆர்டர் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்கர்ட்டுக்கு தேவையான கிளாத்தை தான் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து வச்சு பார்க்குறேன் பாருங்கள். ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. மேலே வந்து நான் வந்து இந்த ஃபோல்டு பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக வந்து கிளாத்தை வந்து விட்டுருக்கேன். அது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு அடி ஸ்கேல் அளவுக்கு வந்து கேப் விட்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட் வந்து இன்ஸ்கர்ட்டுக்கு எப்போயுமே நீங்கள் நார்மலாக எடுக்கிற இன்ஸ்கர்ட்டுக்கு ஒரு அடி ஸ்கேலுக்கு அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து விடணும். அகலமும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கரெக்டாக வந்து இருக்குது. நான் ஒரே கிளாத்தை நீட்டாக வந்து எடுத்திருக்கேன். 1 சைடு தான் நான் வந்து ஸ்டிச் வந்து போட போகிறேன். டபுள் ஸ்டிச் கிடையாது. உங்களுக்கு டபுளாக வந்து வேணும்னா 2 பக்கமாக கட் பண்ணி 2 கிளாத்தாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ எலாஸ்டிக் வந்து எப்படி அளவு எடுத்து கட் பண்ணலாம் பார்க்கலாம். இது வரைக்கும் எலாஸ்டிக் ஸ்கர்ட்னால இதை வந்து சுற்றி எடுத்து வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் பார்ட் வரைக்கும் அந்த எலாஸ்டிக் வச்சு நான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்க போகிறேன். அப்படி உங்கள்கிட்ட இன்ஸ்கர்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ராக்கை வச்சு பேபி ஃப்ராக் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்கன்னும் போது அந்த மேலே பாட்டமும் அந்த ஃப்ராக்கோட ஃபில்ட்டும் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஜிப்பிலேருந்து சுற்றி எடுத்து அடுத்த பக்கம் ஜிப்பு வரைக்குமே ரவுண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அந்த எலாஸ்டிக் வந்து கிடச்சிரும். அப்படி இல்லை கிட்ஸோட இன்னர் வேர் இருக்கும் இல்லைங்களா, அந்த இன்னர் வேர் அளவுக்கு வந்து நீங்கள் ஊற்றி எலாஸ்டிக் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதை விட கொஞ்சம் எக்ஸஸாக வந்து வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிட்ஸோட இன்னர் வேரை வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் லூஸாக வச்சிங்கன்னா தான் இன்ஸ்கர்ட்டும் கிட்ஸுக்கு வந்து ரொம்ப டைட் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நான் இப்போ வந்து மீடியம் சைஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து 1 பக்கமாக ஸ்டிச் வந்து போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து
2 எலாஸ்டிக்கும் அங்கே தான் ஜாயிண்ட் ஆகுது. நான் அங்கேருந்து வச்சு சுற்றிலும் வந்து வச்சு இந்த மாதிரி வந்து அளவெடுக்கணும். நீங்கள் ஃப்ராக்லேயும் சேம் இதே மாதிரி தான் நீங்கள் எலாஸ்டிக் வந்து அளவெடுக்க வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதான். கரெக்டாக நம்ம அது வந்து வச்சு அந்த சைஸுக்கு நான் வந்து எக்ஸஸாகவும் கட் பண்ணல, ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட்டேன். அதே அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம எலாஸ்டிக் வந்து அளவு வந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து இது கட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த அளவுக்கு தான் எலாஸ்டிக் வந்து தேவைப்படுது. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து கிளாத்தில் நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு சின்ன ஒரு இன்ச்சுக்கு அளவுக்கு, ரொம்ப இல்லை, கொஞ்சம் சின்னதாக வந்து கட் பண்ணி ஒரு நீட்டாக ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். நம்ம அந்த ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கிளாத் வந்து எங்கேயுமே நகராமல் ஒரே அளவு சேமாக இருக்கும். அதனால் இல்லை நீங்கள் இப்படியே வந்து ஸ்டிச் பண்ணுறதுனாலும் அப்படியே ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு அதுமாரி ஒரு கம்ஃபர்டபுளாக நினச்சிங்கன்னா நீங்கள் அந்தமாரி கட் வந்து பண்ணிக்கலாம். நான் இருந்தாலும் கொஞ்சம் ஃபினிஷிங்கும் சூப்பராக வரணுன்றதுக்காக நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இப்போ நீட்டாக ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். அப்புறம் அதை வந்து நம்ம அப்படியே திரும்பி இன்னும் ஒரு ஃபோல்டாக பண்ணி அந்த எலாஸ்டிக் சைஸுக்கு நம்ம வந்து வச்சு ஒரு ஸ்டிச் வந்து நீட்டாக வந்து போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். உங்களுக்கு இது கொஞ்சம் ஒர்க்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் நல்லா வந்து ஃபோல்டு பண்ணி மடிப்பீங்க. நம்ம இந்த ப்ளவுஸில் ஸ்லீவ்லாம் மடிப்போம் பார்த்திங்கன்னா, லைனிங்கில் ஸ்லீவுக்கெல்லாம் எம்மிங் பண்ணும்போது நம்ம எப்படி வந்து ஃபோல்டு பண்ணுவோம், அதே மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து நான் நீட்டாக ஒரு தையல் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போது இதை வந்து ஒரு ஃபோல்டாக வந்து நம்ம வந்து மடிச்சுக்கணும். இப்போ எப்படியுமே மடிச்சுட்டு அந்த ஸ்டிச் போட்டிருக்கலாம், அந்த ஸ்டிச் மேலே ஒரு லைன் வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இல்லைன்னா அது பக்கத்தில் இல்லை இதுக்கு முன்னாடியும் எங்கே வேணுமோ அவங்க ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. பட் நீங்கள் ஸ்டிச் போடுற மாதிரி எலாஸ்டிக் வச்சு பாருங்கள். அதுக்கு மேலே நீங்கள் எலாஸ்டிக் வச்சு வந்து பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு. கொஞ்சம் கிளாத் வந்து எக்ஸஸாக அந்த ப்ராப்ளம் கிடையாது. சின்னதாக இருந்தால் ரொம்ப கஷ்டம், எலாஸ்டிக் உள்ளே போகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் கொஞ்சம் எக்ஸஸாகவே கிளாத் வந்து விட்டுருக்கேன். அந்த எலாஸ்டிக்கோட நீட்டாக ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்க போகிறேன். கரெக்டாக வந்து கிளாத் வந்து ஃபோல்டு பண்ணி வச்சு அந்த சைஸ் மாறாமல் நீட்டாக ஒரு ஸ்டிச் வந்து போட்டுட்டு அப்புறம் இந்த எலாஸ்டிக் வந்து பின் வந்து போட்டுட்டு அதை வந்து போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுடிதாரோட பேண்ட்டுக்கெல்லாம் நம்ம வந்து நாடா வந்து போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து இந்த எலாஸ்டிக் வந்து பின் போட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். நீட்டாக ஒரு தையல் வந்து போட்டாச்சு. நீங்கள் இல்லைனா அப்படியே நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் வந்து போட்ட பார்த்திங்கன்னா அதுமாரி போடாமல் இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் வந்து பண்ணணும். இதுமாரி பண்ணிவிட்டு அந்த எலாஸ்டிக்கும் 2 ஈவனாக வச்சு ஒரு ஸ்டிச் வந்து போட்டுட்டு நம்ம வந்து கிளாத்துக்கும் சேர்த்து ஒரு லைன் வந்து போட்டுக்கணும் சைடில். ஒரு லைன் வந்து போட்டுட்டிங்கன்னா இன்ஸ்கர்ட் வந்து ரெடி. இப்போ இந்த மாதிரி தான் ஃபில்ட்டாக இருக்கும் நம்ம அந்த எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ண பிறகு. இப்போ அது 2த்தையும் ஒன்றா வந்து வச்சிடலாம். இந்த மாதிரி நான் கொஞ்சம் வெளியே தர மாதிரி வச்சுருக்கேன். 2த்தையும் ஒன்றா வச்சுட்டு கையில் பிடிச்சிக்கிட்டு கிளாத்து கொஞ்சம் ஜஸ்ட்டு வந்து இழுத்தாப்பில் வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு பக்கம் இழுத்துட்டு இன்னொரு பக்கம் விட்டுட்டிங்கன்னா எலாஸ்டிக் போய் உள்ளே போய் மாட்டிக்கும். 2த்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் கிளாத்தெல்லாம் சரி பண்ணி விடுங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்க வேண்டியது தான். போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த எலாஸ்டிக் நடு சென்டர்லேயே ஒரு ஸ்டிச் வந்து போட்டுட்டோம்னா ஃபினிஷிங் முடிஞ்சது. இப்போ வந்து நான் வந்து ஸ்டிச் வந்து போட்டுட்ருக்கேன். 2 ஸ்டிச்சும் வந்து போட்டிருக்கேன். நல்லா கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் ஆண்டு நல்லா இழுத்து விட்டுட்டு நான் வந்து இந்த ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். இப்போது இந்த எலாஸ்டிக்கை நடுவில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுட்டோம்னா அந்த எலாஸ்டிக் வந்து திரும்பாமல் இருக்கும். நல்லா முறுக்கிக்கணும். நம்ம வந்து வேர் பண்ணும்போது ஒரு பக்கம் வந்து நல்லாயிருக்கும், இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் முறுக்குன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்குது. நம்ம நடுவில் வந்து ஒரு எலாஸ்டிக் வந்து நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டிச் வந்து போடணும். இதுதான் ஃபைனலி லுக். எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.